வணக்கம். இது கேள்வி களம். இன்று காலை நெல்லையிலும் மாலை கோவையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரையில் பங்கேற்றிருக்கிறார். முதலமைச்சரும் அவரும் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான கூட்டத்தில் பல்வேறு அறைகூவல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய பேச்சின் சாராம்சம் என்று சிலவற்றை பார்த்தால் இரண்டு தத்துவங்களுக்கு இடையிலான போர் என்று காலையில் வர்ணித்திருந்தார். பெரியார் பேசுகிற சமூக நீதி சமத்துவம் என்ற கோட்பாட்டிற்கும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பேசுகிற இந்துத்துவ கோட்பாட்டுக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதல் என்று தொடங்கி மாநில உரிமைகள், தமிழ் மீதான உரிமை என்று பல கட்டங்களில் அது நீண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் அதை கேட்டதனால் அதை மீண்டும் விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்ல, உலகத்தின் எந்த சக்தியாலும் தமிழ் மொழியை தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தி வீழ்த்திவிட முடியாது என்று காலையில் எச்சரித்திருந்தார். நம்மோடு அமர்வில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, அஇஅதிமுகவினுடைய திரு ஜவஹர் அலி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேராசிரியர் ராஜலட்சுமி, மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன், விமர்சகர் திரு ஐயநாதன். வணக்கம். குபேந்திரன், ராகுல் காந்தியோட பேச்சு, முதலமைச்சரோட பேச்சு, உங்கள் கோணம்? அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூரில் பேசிய அந்த பேச்சு பார்த்தேன். இந்த தேர்தலினுடைய உண்மையான ஹீரோ காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை என்று சொன்னார்கள். 2006 எப்படி திமுகவுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சி இதுதான் உண்மையான ஹீரோ என்று அன்றைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொன்னாரோ, அந்த மாதிரி முதலமைச்சர் இந்த முறை காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை பாராட்டியிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை பேசிட்டாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதில் முக்கியமான விஷயம் ஒன்று மட்டும் நான் பாராட்டிட்டு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். இந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் காதல், உணவு, உடை இந்த மூன்றில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் தேர்தலில் சொல்லப்பட்டது. தனிநபர் விருப்பம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதாவது வாழ்க்கையில் இந்தியாவில் என்ன மாதிரியான சூழல் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை வெளியே வரும்? நீங்கள் காதலிக்க முடியாதா? நீங்கள் விரும்புகிற உணவை உண்ண முடியாதா? நீங்கள் விரும்புகிற உடையை உடுத்த முடியாதா? அப்படி என்றால் இப்படி ஒரு கட்சி இது ஒரு தேர்தல் அறிக்கையில் வருகிறது என்றால் இந்த நாட்டில் என்ன உண்மை அது தெரியும். ஏதோ காங்கிரஸ் போகிற போக்கில் இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டது என்று யாராவது சொன்னால் அதை ஏற்க முடியாது. காரணம், இன்று பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் பேசியிருக்கார். என்ன பேசுகிறார் தெரியுங்களா? புனிதமான சவான் மாதத்தில் ஆட்டிறைச்சி சாப்பிட்டு எதிர்கட்சியினர் எல்லா பெரும்பான்மையான மதத்தினரை புண்படுத்துகிறார்கள் பேசியிருக்கார். அப்போது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை உண்மை தானே? அப்போது நான் கேட்குறேன், ஆட்டிறைச்சி சாப்பிடுவதால் பெரும்பான்மை மக்களுடைய மனதை புண்படுத்துகிறார் என்று தேர்தல் நேரத்தில் பேசுகிற பேச்சாது? ஒரு பிரதமர் யார் தட்டில் என்ன உணவு இருக்கிறது என்று முடிவெடுக்கிற இடத்தில் பிரதமர் இருக்கிறாரா? அவர் நாட்டினுடைய முதல் குடிமகனாக கூட இருக்கலாம், உயர்ந்தபட்ச பதவியில் கூட இருக்கலாம். ஆனால் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று ஒரு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிற ஒரு நபர் பிரதமராக இருப்பதற்கு சரியான தகுதியான நபராக பேசின இடத்தை பாருங்க. அதாவது ராகுல் காந்தியையும் பீகாரில் இருக்கக்கூடிய லாலு பிரசாதையும் விமர்சிக்கிறதுக்கு அசைவம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேசியது ஜம்மு காஷ்மீரில் உயர்ஜாதி இந்துக்கள் இருக்கிற அல்லது இந்து பிடிப்பு அதிகம் இருக்கிற ஒரு பகுதியில் பேசுகிறாரு. இது மதத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்க, இந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற ஒரு தன்மை தான் அது ஊடால இருக்கக்கூடிய ஒரு பார்வை. ராகுல் காந்தியும் ஆர்ஜேடியும் பேசக்கூடிய வேலையின்மை அப்படின்ற ஒன்றுக்கு உங்கள் கருத்து என்ன, அதெல்லாம் ஏன் பேச மாட்டீங்கன்னு எதிர்கேள்வி கேட்டிருக்காங்க. மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு ஐயநாதன், நடக்கிறது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை, இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தல். அரசியல் சாசனத்தை சீரழிக்க போகிறாங்க, அதை பாதுகாக்கணுமா வேண்டாமான்னு சொல்கிற ஒரு தேர்தல். கூட்டாட்சியை சிதைக்கிறாங்க, அதை தடுப்பதற்கான தேர்தல். மாநில உரிமை, சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மகளிருக்கான உரிமை தொகை, விவசாயிகளுடைய பிரச்சனை, ஜிஎஸ்டி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், பண மதிப்பிழப்பு, கூட்டாட்சி முறையில் ஒன்றிய அரசின் ஏஜென்சிஸ், ஐடி, இடி, சிபிஐ போன்ற அமைப்புகள் எப்படி
எதிர்க்கட்சிகளை ஒடுக்க பயன்படுத்துகிறாங்க என்பது தொடங்கி தேர்தல் பத்திரம் வரையிலும் மிக விரிவான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த தேர்தல் களத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டு மக்களை இது கவருமா? நீங்கள் சொன்னது தான் குணசேகரன் ரொம்ப அருமையாக ஒன்று அடுக்குனீங்க. ஒரே ஒரு விடயத்தை மட்டும் விட்டீங்க. இறுதியாக ராகுல் காந்தி குறிப்பிட்ட அந்த ஒரு விடயம், இந்த நாட்டினுடைய ஒரு அமைப்பிற்குள்ளும் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த கொள்கையாளர்கள், இந்திய அரசமைப்பிற்கு எதிரான, ஜனநாயகத்திற்கு எதிரான கொள்கையை கொண்ட ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனையை கொண்டவர்கள் ஊடுருவி விட்டார்கள். எனவே அவர்கள் சிதைக்க பார்க்கின்றார்கள். இதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அப்படின்றது தான் அவர் ரொம்ப வலியுறுத்தி பேசினார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ இந்த உதாம்பூரில் வந்துட்டு பிரதமர் மோடி பேசுனது கூட எனக்கு முன்னால் பேசிய சக பத்திரிகையாளர் பேசினார். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது. மத உணர்வுகள், பழக்க வழக்கங்கள், சாதி, மதம், நிறம் இதையெல்லாம் பற்றி பேசவே கூடாது. அதான் ஃபஸ்ட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் ஃபஸ்ட். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் அதெல்லாம் பார்த்துட்டு பேசாதிருக்கு. ஸோ அப்போ ராகுல் காந்தி சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக உண்மை பாருங்க. எல்லாம் ஊடுருவிட்டாங்க. முக்கியமான பாயிண்ட்டை தொட்டிங்க. அதாவது பல்கலைக்கழகத்தோட வேந்தர்களாக ஆர்எஸ்எஸ் காரர்களை நியமிக்கிறாங்க, அந்த கொள்கைகளை திணிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா அதிகார அமைப்புகளிலும் ஆர்எஸ்எஸ் காரர்களை கொண்டு நிரப்புறாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மீதான ஒரு ஃப்ரண்டல் அட்டாக். அதே போல அதானி, இந்த அரசுக்கும் அதானிக்கும் வித்தியாசம் இல்லை, அதானியின் அரசு தான் இது அப்படின்னு நேரடியாக விமர்சிக்கக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். இந்த விமர்சனம், ஆர்எஸ்எஸ் மீதான விமர்சனமும் அதானியின் மீதான விமர்சனமும் தேர்தல் களத்தில் பேசப்பட வேண்டிய ஒன்றா? இதை நீங்க எப்படி பார்க்க? ரொம்ப அருமையான பாயிண்டட் அட்டாக். இன்னும் சொல்ல போனால் பாயிண்டட் எலெக்ஷனியரிங்கே இதுதான். ஒரு பக்கம் கார்ப்பரேட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதவாதம். மதவாதத்தை வச்சு மக்களை திசை திருப்ப வேண்டியது, கார்ப்பரேட்டை வச்சுட்டு அவங்களுடைய கொள்ளைக்கு துணை போக வேண்டியது. இதற்கான கொள்கை வகுப்பை செய்யக்கூடியது தான் மோடி அரசு. அதனால தான் அது ஒரு ஏஜென்ட் கவர்மெண்ட்டு, ஒரு எஜெண்டா கவர்மெண்ட்டு அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னோம்னா, இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமான கொள்கை வகுப்பு என்பது திரு மோடி அவருடைய ஆட்சியில் இருந்திருந்தால் அவர் தமிழ்நாட்டிற்கு வரும்போது சாதனைகளை பற்றி பேசியிருப்பார், கர்நாடகாவுக்கு போகும்போது சாதனைகளை பற்றி பேசியிருப்பார். அதெல்லாம் பேசலை. இன்றைக்கி உதாம்பூரில் போகும்போது அதான் அவர் பேசுகிறார். எங்கே போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதவாதம், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், இதை பற்றித்தான் ஒரு நாட்டினுடைய பிரதமர் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு பேசுகிறார்கள் என்றால் அவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்க தகுதி பெற்றவரா? அப்படிப்பட்ட ஒரு கட்சியிடம் இந்த நாடு இருந்தால் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்கின்ற ஒரு அச்சம்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட இது மற்ற தேர்தலையெல்லாம் விட முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நாம் பரப்புரை பண்ணுறதுக்கான அடிப்படை காரணம். அதான் இங்கே ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூரல் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு அவ்வளவு மொழிகள், அதுவும் வாழ்கின்ற மொழிகள், மக்களினுடைய வீட்டிலும் சரி, பொதுவிலும் சரி, கல்வி கூடங்களிலும் சரி பலமாக இயங்கக்கூடிய மொழிகள். இவை அனைத்திற்கும் முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு மொழிக்கு முக்கியத்துவம், ஒரு மதத்திற்கு முக்கியத்துவம், ஒரு சாதிக்கு முக்கியத்துவம், அப்படிதான் ஒரு மேல்தட்டு வர்க்கம் அவர்களுக்கான ஒரு தனித்த இடஒதுக்கீடு, அதே மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்களுக்கான பொருளாதாரம், இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் அவர்களுக்காக செலவு செய்வது, இன்னொரு பக்கத்தில் அதே நிதியை மறுப்பது. அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் இல்லை, ஆனால் 16 லட்சம் 25 லட்சம் கோடியை வந்துட்டு கார்ப்பரேட்டுகள் வாங்கிய கடன்களுக்கு தள்ளுபடி செய்வது. இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமான பார்வையுடைய ஒரு அரசை நீக்கி நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதைத்தான் இன்றைக்கு பேசிய அந்த 2 தலைவர்களுமே மிக ஆழமாக உணர்த்தியிருக்கிறார்கள். பேராசிரியர் ராஜலட்சுமி, முதலமைச்சர் பேச்சு இன்னொரு கட்டத்துக்கு போயிருந்தது. ராகுல் காந்தியை புதிய இந்தியாவுக்கான விடியலை தருக அப்படின்னு அவர் அழைக்கிறார். ஏறத்தாழ பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாமல் சொல்கிறார். இன்னொன்று, தமிழ்நாட்டோட வளர்ச்சியை, கோவையோட வளர்ச்சியை 6500 கோடி முதலீடு செய்வதற்கு ஒரு நிறுவனத்தை, தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் தயாராக இருந்தது. ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை கோயம்புத்தூரில் போடுறதுக்கு நாங்கள் பேசியிருந்தோம். அவர்களை கொண்டு போய் குஜராத்தில் மிரட்டி அங்கே முதலீடு செய்ய வைக்கிறாங்க, வளர்ச்சியை தடுக்கிறாங்க. பிஜேபி வந்தால் அமைதியும் போயிடும், வளர்ச்சியும் போயிடும்னு லோக்கல் பிரச்சனையை தொடராரு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீட்டில் தொடங்கி மாநில உரிமை அப்படின்ற கோணத்தில் தாக்குதலை ராகுல் காந்தி தொடுக்கிறார். இது பிஜேபிக்கு அங்கே லோக்கலாக ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது? நீங்கள் முதலமைச்சர் அவர்கள்
நாட்டே காப்பாற்றுறதுக்கு ராகுல் காந்தி தலைமை வேணும் அப்படின்னு ஏற்கனவே முதல்ல சொல்கிறது டிஎம்கே தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்தோ அவங்களுடைய ஒர்க்கோ அவங்க கெப்பாசிட்டியை பார்த்தா 10 சீட்டு ரொம்ப அதிகம். இவங்க எதற்கு இவ்வளோ டிஎம்கே அவங்கள இவ்வளோ தூக்கி சமைக்கிறாங்கன்னு தெரியலை உண்மையிலேயே அவங்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்தோன்னா. அடுத்தது வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவாக காங்கிரஸ் அடுத்த பெரிய கட்சின்னு பார்க்கும்போது காங்கிரஸ். அப்போ காங்கிரஸில் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா? அந்த குடும்பத்தை தவிர வேறு யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? இது ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இதை போட்டு குறிப்பிட்டு சொல்லணும்? இவர்கள் ஏன் அடுத்தது அவங்க தலைவராக இருக்காளே கார்கே அவரை கொண்டு வரக்கூடாதா பிரைம் மினிஸ்டராக? நம்ம சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார், அவரை கொண்டு வரக்கூடாதா? எத்தனையோ தகுதியானவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தை சேர்த்து இந்த குடும்பத்தையும் டெவலப் பண்ணணுங்கிற ஒரு வம்சாவளியாக அதுக்கு முதலமைச்சரே பதில் சொல்லிட்டாரு. யாரும் வந்து இது பழைய பஞ்சாயத்து, இது யாரும் மக்கள்கிட்ட போய் மக்கள் ஓட்டு போட்டு வர்றாங்க, இப்படி குடும்பம்னு சொல்றது எங்களை அவமதிக்கிறது இல்லை, மக்களை அவமதிக்கக்கூடியதுன்னு முதலமைச்சர் பதில் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இது ஒரு சித்தாந்தத்துக்கான யுத்தம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி சொல்ற சித்தாந்தம் ஒன்று, இங்க பெரியார் மண்ணில் பெரியார் சமூக நீதி சமத்துவம் இந்த சித்தாந்தத்துக்கு இடையிலான ஒரு காங்கிரஸ்காரர் சமூக நீதி பிரச்சனையை வந்து ஒரு திராவிட இயக்கத்துக்காரர் பேசுறது மாதிரியே பேசுறாரு. அதாவது சமூக நீதி பிரச்சனையை ஆல் இண்டியா லெவலில் எடுத்துக்கிட்டது வந்து மோடி கவர்மெண்ட்டு தான். அவங்க தான் வந்து நீங்கள் மோடியை பார்த்தீங்கன்னா அவர் ஹீஸ் நாட் ஏ பிராமின், அவர் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அதனால் அவர் சித்தாந்த ரீதியாக எப்படி ஹிந்துத்துவா இருந்தாலும் அந்த பிராமின் டாமினேஷன் அந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து பிற்பட்ட சமுதாயத்துக்காக நிறையா செய்திருக்காரு. அதோட மீட்சி தான் இவங்களும் இதை எடுக்க வேண்டியதாக கட்டாயம் வருது. ஆகையினால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சவுத் இந்தியாவில் எப்படி டெவலப்மெண்ட் தென் பக்கத்தில் இருக்குது, அதை எதனால் வந்தது, என்ன மிஸ் ஆகுதுங்கும் போது இந்த சமூக நீதி தான் மிஸ் ஆகுது. அந்த சமூக நீதியை கொடுத்துட்டா இப்போ ரேஷன் கொண்டு வந்தது பிஜேபி கவர்மெண்ட்டு தான். ஆகையினால் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, டிகே ஆர்எஸ்எஸ் இந்த 2 விஷயங்கள் சொன்னீங்க. இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அமைப்பு ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்கிறது, ஆனால் இது டிகேயும் இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகேயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டிஎம்கே இல்லைன்னா அவங்க இருக்கவங்க எதுவும் எங்கேயும் இல்லையா? இன்னைக்கு அவங்க தான் துணைவேந்தர்கள். அவங்க சொல்றது வந்து 2 சித்தாந்தம், அதாவது திமுக பெரியார் இவங்க முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம் சமத்துவம் சமூக நீதிக்கான ஒன்று, பிஜேபி முன்வைக்கிறது ஒரு வகுப்புவாத சித்தாந்தம். இந்த 2க்குமான போர்க்களமாக இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. இது வெறும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு போடுற ஓட்டு இல்லை. பிஜேபியோட அடிப்படை சித்தாந்தமும் வறுமை ஒழிப்பு தான். அதை ஹிந்தியில் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஹிந்தியில் நமக்கு புரியாது, அவ்வளோதான். வறுமை ஒழிப்பு, எல்லாருக்கும் அந்த ஸ்கீமு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் வந்து பிஜேபியோட கொள்கையும். நீங்கள் எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிடைக்கணுமாங்க, ஆனால் எவ்வளோ சுருட்டிக்கிறாங்கிறது வேற. அதனால நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க பிஜேபி வந்தால் தான் எப்போவும் அவங்க வேலையில் இருக்காங்க, அவங்க 10 பேர் ஜட்ஜாக இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க, ஹைகோர்ட்டில் இருக்காங்க. இதெல்லாம் உண்மை. நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அது பிஜேபி அரசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் இருக்க தான் செய்யறாங்க, எல்லா பதவியிலையும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்பதான் வந்து அவங்கள வைஸ் சான்சலர் போட்டாங்க, அதை போட்டாங்க, அதெல்லாம் கொள்கையை திணிக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு தவறான விஷயம். அப்படியா சூர்யா? ஆக்சுவலா மேடம் நிறைய இது சொன்னாங்க. முதல்ல வந்து மீட்டிங் போயிடுவோம், அவங்க பேச்சு போயிடுவோம். மீட்டிங்குள்ளே தான் மேடம் வந்து ஆக்சுவலாக அந்த பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறது குறித்து ஏன் கார்கேவாக இருக்கக்கூடாதா, அவராக இருக்கக்கூடாதா, இவராக இருக்கக்கூடாதா, சிதம்பரம் அவர்களாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் போட்டாங்க. முதல்ல பிரதமர் வேட்பாளரை இந்தியா கூட்டணி தான் தீர்மானிக்க போகுது, திமுக தான் தீர்மானிக்க போகுதுன்னு ஒப்புக்கொண்டமைக்கு மேடம்க்கு முதல்ல நன்றி. அடுத்தது மீட்டிங்கில் அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பற்றி எங்களுடைய தலைவர் அட்ரஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு கேள்வி இருக்குது பாஜகவை நோக்கி. உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலையும் தொழிற்துறை கண்காட்சிகள் எக்ஸ்போஸ், இப்போ மெடிக்கா ஃபேர் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் நடக்குது. அந்த எக்ஸ்போஸ்கள் மூலமாக, அந்த கண்காட்சிகள் மூலமாக ஒவ்வொரு நாட்டிலையும் முதலீடுகள் வருது, வெளிநாட்டு முதலீடுகள். அதை கோஆர்டினேட் பண்ணுறது அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம், அங்கே இருக்கக்கூடிய எம்பசி, ஒன்றிய அரசினுடைய தொழில்துறை அமைச்சகங்கள், முதலீட்டு வாரியங்கள், இந்த மாதிரி அமைப்புகள் தான். அந்த அமைப்புகள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் ஏதேனும் ஒரே ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டிற்கு அந்த எக்ஸ்போக்கள் மூலமாக ஒன்றிய அரசு நேரடியாக கொண்டு வந்திருக்கிறது. முதலமைச்சர் சொல்ற இந்த குற்றச்சாட்டு இங்க இருக்கிறதே முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ பொதுவாக வந்து மாநிலங்களுக்கு இடையில் ஒரு போட்டி இருக்கும். இப்போ வந்து ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா, அல்லது டெஸ்லா வர்றாங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஃபோர்டு வருது அப்படின்னா தமிழ்நாடு ஒரு இன்சென்டிவை கொடுக்கும்,
கர்நாடகா வந்து அவங்களோட நான் பிரமாதமான லேண்ட் தரேன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிசிட்டி சப்சிடி நான் தரேன்னு சொல்லி தெலுங்கானா வந்து நிற்கும். இதெல்லாம் மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி. முதலமைச்சர் வந்து முதல் முறையாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு. யூனியன் கவர்மெண்ட்டுடைய பிக்கஸ்ட் ஸ்கீம், அது வந்து ஒரு பெரிய மானியம், ஏறத்தாழ செமிகண்டக்டர் பாலிசி அன்வைல் பண்ணி போன முறை பண்ணுறப்ப 2 ஃபேக்ட்ரி குஜராத்துக்கும் 1 அசாம்லேயும் தொடங்கினாங்க. அதனுடைய மானியம் 6500 கோடி இவங்க போடுறாங்கன்னா 50% யூனியன் கவர்மெண்ட்டுடைய பிஎல்ஐ ஸ்கீமில் வரக்கூடிய சப்சிடி. அந்த திட்டத்தை மிரட்டி குஜராத்தில் போய் வச்சாங்கன்னு கோவை மண்ணில் இருந்து சொல்கிறார் ஒரு முதலமைச்சர். முதலமைச்சர் சொல்கிறது உண்மைதானே? எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஈவியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தொழில்துறை பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இயல்பாகவே இங்கே பீஸ் இருக்குது, ஹார்மனி இருக்குது, அமைதி இருக்குது, கலவரம் கிடையாது. அப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தொழில்துறையினர் முன் வருவாங்க. இன்சென்டிவை அதிகப்படுத்தி நீங்கள் இங்கே திறந்தா தான் நான் உங்களை அப்ரூவ் பண்ணுவேன், இங்கே திறந்தா தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் மிரட்டினீங்கன்னா அவன் குஜராத்தில் போய் தொடங்க போகிறாங்க. அப்போ இது நீங்கள் வந்து இந்த இன்சென்டிவ் இல்லைன்னா கூட மிரட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்சென்டிவ் கொடுக்கறது ஒன்றிய அரசு. அப்போ இன்சென்டிவ் கொடுக்குற ஒன்றிய அரசு உன் நிறுவனத்தை நான் தேர்ந்தெடுக்கணும்னா நான் சொல்கிற இடத்துல போய் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் குஜராத்தில் போய் திறக்க போகுது. அதனால தான் கேட்குறேன், உங்களுடைய இன்சென்டிவ் மூலமாக வரக்கூடிய, உங்களுடைய மானியம் மூலமாக வரக்கூடிய நிறுவனமோ அல்லது உங்களுடைய முயற்சியில் வரக்கூடிய நிறுவனமோ அல்லது இந்த மாதிரி கண்காட்சிகள் மூலமாக நாட்டுக்குள்ளே வரக்கூடிய நிறுவனமோ ஏதாவது ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம். அப்போ அந்த கேள்வியை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே தமிழ்நாட்டில் இருந்த வாய்ப்புகளே ஒரு குஜராத்திற்கு பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக. இந்த தேர்தல் பரப்புரை அப்படின்ற ஒன்றில் பிரதமர் பலமுறை வந்து பேசியிருக்கிறாரு, ஒன்றிய அமைச்சர்களெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ராகுல் காந்தி ஒரே ஒரு நாள் 2 மீட்டிங், அவர் பரவலான இந்த சப்ஜெக்ட்ஸை தொடர்றாரு. இது வந்து ஒரு சித்தாந்த போர் அப்படின்னு தொடங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் சட்டத்தை திருத்தி எழுத பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை அப்படிலாம் எண்ணம் இல்லைன்னு பிரைம் மினிஸ்டர் திருப்பி அதுக்கு பதில் சொல்கிறார். ஆனால் அதில் ராகுல் காந்தி நின்ற பாடில்லை. மீண்டும் மீண்டும் அந்த வேலைவாய்ப்பின்மை, பணக்காரர் 22 செல்வந்தர்களுக்கு மட்டும் 16 லட்சம் கோடியை தூக்கி கொடுத்தாங்க, இந்தியாவுடைய சொத்தெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, பிரிட்டிஷ் காலத்தை விட வருவாய் ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒன்று சுதந்திர இந்தியாவில் இப்போ அதிகரிச்சிருச்சு, இப்படின்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் எம்பசைஸ் பண்ணுறது பிஜேபிக்கு எதிரான ஒரு கவுண்டர் நரேட்டிவா? நிச்சயமா சார். பிஜேபியினுடைய அஜெண்டா 2 தான். பண்பாட்டு ரீதியாக அது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை இந்த மண்ணினுடைய சித்தாந்தங்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. அதே சமயம் பொருளாதார ரீதியாக அது அம்பானி அதானி போன்ற கோடீஸ்வரர்களின், பெருங்கோடீஸ்வரர்களின், கார்ப்பரேட்டுகளின் நலன்களை கார்ப்பரேட்டின் நலன்களை உயர்த்துவதற்காக எளிய மக்களின் நலன்களை பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. இந்த 2 அஜெண்டாவை இன்னைக்கு அவர் கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எங்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காருங்கிறது பர்சனலி நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆண்டு சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தினுடைய 100 அந்த சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை பெரியார் முன்னெடுத்த அதே திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் பெரியாரின் சித்தாந்தங்களை நாங்கள் இந்தியா முழுக்க எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லுவது என்பது ஒரு வரலாற்று பூர்வமான தருணம். பெரியார் வளர்கிறார், பெரியாரிய சித்தாந்தம் வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விடவும் ஒரு பெரிய சான்று தேவையில்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க எப்படி இந்த இன்இக்வாலிட்டி அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. உண்மையிலேயே ஒரு பிரதமர் எதை பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நேற்று 2 அறிக்கைகள் வெளியாகுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்தியா உலகில் 5வது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து விட்டது அப்படின்னு மோடியும் மோடியினுடைய கூட்டத்தினரும் இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்தியாவினுடைய குடும்ப சேமிப்பு இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 5% ஆஃப் ஜிடிபின்னு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இந்தியாவினுடைய குடும்ப கடன் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 40% ஆஃப் ஜிடிபி அப்படின்னு உயர்ந்திருக்கிறதா சொல்லுது. நம்ம பஞ்சத்தை பார்த்துருக்குறோம், பேரிடரை பார்த்துருக்குறோம், போர்களை பார்த்துருக்குறோம். அடுத்த நாட்டுக்கு வாங்கின கடனை வட்டி கட்ட முடியாமல் தங்கத்தை அடமானம் வைக்கணுங்கிற 90களுடைய பொருளாதார மந்தநிலையை பார்த்துருக்குறோம், உலக பொருளாதார மந்தநிலையை பார்த்துருக்குறோம். அந்த எல்லா காலகட்டத்திலையும் இந்தியாவை மீட்டெடுத்தது வீடுகளில் இருந்த 1000, 5000, 10,000, 15,000 சிறுவாட்டு காசை சேர்த்து வச்சிருந்த அந்த ஹவுஸ் ஹோல்டு சேவிங் தான், குடும்ப சேமிப்பு தான் இந்தியாவை எல்லா காலகட்டங்களிலையும் காப்பாற்றி இருக்கிறது. இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு அந்த குடும்ப சேமிப்பு சீரழிந்திருக்கிறது, குறைந்திருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரம் வந்திருக்கு. இதை பற்றி பேசாம அடுத்தவன் தட்டுல என்ன உணவு இருக்கிறது என்பதை பிரதமர் பேசுகிறார், அடுத்தவன் எந்த கோயிலுக்கு போறாங்கிறத பற்றி பிரதமர் பேசுகிறார். இதுதான் அவருடைய பிரியாரிட்டியா இருக்கு. இப்ப நீங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, அதாவது இது எதனால ஏற்பட்டது, இந்த ஃபால்ங்கிறது எதனாலன்னா அவங்க பாலிசி. அதாவது 2020 கோவிடுக்கு முன்னாடி ஆண்டுக்கு 1.25 லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுக்குறாங்க, 30%லேருந்து 22% குறைச்சதன் மூலமா. அதே சமயம்
ஆண்டுக்கு 1,00,000 கோடி உரமானியத்தை கட் பண்றாங்க, ஆண்டுக்கு 70,000 கோடி உணவு மானியத்தை கட் பண்றாங்க. அதனால கார்ப்பரேட்டுகள் வளர்கிறார்கள், இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் சேமிப்பை இழந்துட்டு பிச்சைக்காரர்களாக மாறுகிறார்கள்ங்கிறத யதார்த்தம். அதை இன்னைக்கு அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம் மேடம், ஜவஹர் அலியோட பாயிண்ட் கேட்டு வந்துரு. திரு ஜவஹர் அலி, ராகுல் காந்தியினுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. முதலமைச்சரும் கோவை யாருக்கு அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு இடத்துல மிக காட்டமான உரையும் ஒரு பிரம்மாண்டமான பலத்தையும் காட்டியிருக்கிறாங்க. பிரதமர் மீண்டும் மீண்டும் வட்டமிடக்கூடிய ஒரு பகுதியில் ராகுல் காந்தி மேற்கேயும் தெற்கேயும் வந்து பேசிட்டு போகிறாரு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற உறவு அப்படின்றது வந்து பொலிட்டிக்கல் கிடையாது, அரசியல் ரீதியான உறவு இல்லை, அதை தாண்டிய ஒரு குடும்ப பாச உணர்வு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னோட மூடே எலிவேட் ஆகிடுது, ஒரு உணர்வு எழுச்சி பெறுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். இது வந்து மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது ஏடிஎம்கேவுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, இவர் பேசுறது மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்டா மோடி பேசுறதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 2 பேருமே ஒரே டைலாக் தான். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ், இது 2 பேருமே தேர்தல் வரும்போது இனிக்க பேசுறதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த தேசிய கட்சிகளுக்கு வழக்கமாக தான் வச்சிருக்காங்க. உலகில் எந்த சக்தியும் தமிழ மக்களை வீழ்த்த முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் மட்டும் வந்து இவரும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொள்ளுவாங்க. அப்போ எந்த சக்தி வீழ்த்தினாங்கன்னு தெரியல. அது ஒன்று. இரண்டாவது வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு. சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த 10% இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் ஆதரிச்சதை அது எப்படி அது சரியான விதமாகும் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். மூன்றாவது, இந்த தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட். இந்த தேர்தல் அறிக்கையில அதற்கான ஒரு பதிலை சொல்றாங்க. அதாவது எஸ்சி எஸ்டியில் இருக்கிற ஏழைகளுக்கு இல்ல, ஓபிசியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இல்ல, இந்த பிரிவுகள் இல்லாத உயர்ஜாதி ஏழைகளுக்கு மட்டும் 10% சொல்லியிருந்தாங்க. அந்த 10%ன்றது வந்து ஏழைகளுக்குன்னு பொதுவாக தான் இருக்கும். அதில் யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். எஸ்சி எஸ்டியை டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். ஏழைகள் யாராக இருந்தாலும் அதில் பயன்பெறலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அதை வலியுறுத்துறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துறார். இன்னைக்கு இல்லை, தொடர்ந்து பேசுகிறார். அது மட்டும் இல்லை, 50% சீலிங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அது இரலவெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம 69 எப்பயோ போயிட்டோம். வட இந்தியாவில் பல மாநிலங்களில் 50 கீழே தான் இருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க 50 தாண்டுவோம், யூனியன் கவர்மெண்ட்லேயே 50 தாண்டுவோம்னு சொல்கிற ஒரு கட்சிக்கு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பழைய காங்கிரஸ் இல்லை இது. இன்னைக்கு பேசுகிற காங்கிரஸ் வேற காங்கிரஸ். நிச்சயமா இல்லை சார். அது நம்ம வேண்டாம் இப்போ தேர்தலுக்காக இந்த தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வேண்டி வேணால் மாற்றிக்கிறலாம் தவிர, சரி இதே இந்த சமூக நீதி பேசுறது சிறுபான்மை மக்களை பற்றி இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருக்காங்களா? சிஏ பற்றி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? 370 பற்றி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? சச்சார் கமிட்டியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்களா? இன்னும் சொல்ல போனால் பிஜேபி பாபர் மசூதியை இடிச்சாங்க. ஆனால் யார் ஆட்சி காலத்தில் இடிச்சாங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே இடிச்சாங்க. கேட்கணும்ல, நம்ம கேட்காம இருந்துட்டு அது சரியில்லைல்ல. அதே மாதிரி இந்த நாடு மதசார்பற்ற நாடு, வேற்றுமையில் பாபர் மசூதியை இடிச்சதுக்கு கரசேவையை ஆதரித்தவர் ஜெயலலிதா அப்படின்னு அதிமுக சிலர் பெருமையும் பட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் ஏன் அதை அனுமதிச்சதுன்னு சொல்றீங்க, அதிமுக வந்து கரசேவையும் ஆதரிச்சது அப்படின்றது ஒரு வரலாறு. குணா சார், நான் முடிச்சிடறேன் சார். அது வந்து அம்மா வந்து அதற்கு பிறகு அதை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. நீங்கள் பாபர் மசூதியை வந்து கரசேவைக்கு நான் ஆள் அனுப்பலை, இது வந்து பொருட்களை அனுப்பலன்னு அவங்க தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் வாரங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இல்ல முடிச்சு சார், பாபர் அதாவது அம்மாவை ஒரு இந்துத்துவ தலைவராக காட்டணுங்கிறதுக்காண்டி பிஜேபி காரவங்க அம்மா வந்து இப்படி ஒரு வகையில் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அவங்க தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான அந்த ஆணையம் அமைக்க முதல் காரணமாக இருந்ததாக இருக்கட்டும், பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு திட்டங்களை கொண்டு வந்ததாக இருக்கட்டும். ஒன்று சரி, அதுக்கப்புறம் இந்த மேட்ருக்கு வந்துடுறாங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சியிலும் மதவாதம் இருந்தது சார். ஆனால் இன்றைக்கு தீப்பற்றி எரிகிறது. நான் இல்லைன்னு சொல்லலை. நான் கேட்கறது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி காவிரி ஆணையம் தீர்ப்பு வெளியே வந்துருச்சு.
மேகதாது கட்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இன்னைக்கு சொல்றாரு நம்ம சித்தராமையா, நாங்கள் எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம் இன்றைக்கு சொன்னார். நான் கேட்கிற இந்த விவாதத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு காங்கிரஸ் அனுமதிக்க மாட்டோம் என்று மோடியும் சொல்ல மாட்டாரு, சொல்லல, அட்லீஸ்ட் ராகுல் காந்தியாவது சொல்லுவாரான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது சார் நான் சொல்லுவேன், இரண்டாவது பிரதமர் தான் திமுக தான் நிர்ணயிக்கக்கூடியதுன்னு அப்படின்னு நான் நண்பர் சொன்னார். நீங்கள் பிரதமரை எப்படி நிர்ணயிக்க முடியும்? ராகுல் காந்தியை கூட்டணி கட்சிகள் யாருமே ஏற்றுக்கலையே, அப்போ எப்படி நீங்கள் பிரதமரை நிர்ணயிக்க முடியும்? இன்னும் சொல்லப்பட இதே காங்கிரஸ் தான் திமுகவை மிரட்டி 63 சீட்டுகள் வாங்கினாங்க. அதை மறந்துவிட முடியாது. மேல கூட்டணி தேர்தல் அறிக்கைக்கு வாங்க சார், இன்னும் பேச்சுக்கு வாங்க. எல்லாம் நடந்தது. எல்லாம் சார் எல்லாத்தையும் சேர்த்து பேசணும் சார். கூட தேர்தல் அறிக்கையை தொட்டு வந்துருங்க, இன்றைய பரப்புரைக்கு வந்துருங்க, டாபிக் வந்துருங்க. ஓகே சரி. இந்த அதாவது அதான் நான் சொல்றேன், இந்த தேர்வு இப்போ நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியிலே மோடியும் ஆட்சி உட்கக்கூடாது. மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு குரலை ஓங்கி ஒலிக்கிறோம். இரண்டாவது, ஏற்கனவே 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 38 எம்பிக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதிச்சது என்னன்னு கேட்டுட்டு நீங்க பாராளுமன்றத்தில் எத்தனை முறை எய்ம்ஸ்கான் பேசியிருக்கீங்க, நீட்டு எத்தனை ரத்தனம் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறோம். இது என்னடா இன்றைக்கு ஒரு நிமிஷம் சூர்யா குறுக்கிடுறாரு. நீங்கள் 1000 சித்தாந்த சார் முடிச்சிடுறேன் சார். 1000 சித்தாந்தங்கள் பேசட்டும். ஆனால் களத்தை மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்ப்பாங்க தவிர வேலைவாய்ப்பு பிரச்சனை, இன்றைக்கு பொருளாதாரத்தில் சீரழிஞ்சிருக்க பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்ப்பாங்க தவிர சித்தாந்தம் அதெல்லாம் பார்த்தெல்லாம் ஓட்டு போடுறதெல்லாம் நன்றி. சித்தாந்தத்தை மக்கள் பார்க்க மாட்டாங்க. வாழ்வாதார பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வாங்கன்றீங்க. அதாவது முதலமைச்சர் ஆமா கண்டிப்பா அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் பூதாகரமா இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இன்றைக்கு பெரிய அளவுல போயிருக்குங்கிறது. அதாவது முதலமைச்சர் வைத்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். அதாவது 6500 கோடி ரூபாய் முதலீட்டில் கோவைக்கு வர வேண்டிய அந்த செமிகண்டக்டர் நிறுவனத்தை கோயம்புத்தூர்லேருந்து குஜராத்துக்கு மிரட்டி கொண்டு சென்றார்கள் அப்படின்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு நிறுவனத்தை, ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனத்தை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதை தடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா ஃபோர்டு நிறுவனம், இங்கிருந்து காலியான நிறுவனம், அதை வாங்குகிற இன்னொரு பெரிய நிறுவனத்தை தடுத்திருக்கிறார்கள். ஒன்று, இன்னும் முதலமைச்சர் அதெல்லாம் சொல்லலை. மூன்றாவது, கும்மிடி பூண்டு அருகே இதே மாதிரி இன்னொரு செமிகண்டக்டர் கம்பெனியை போடுறது தடுத்தார்கள். இப்படி முதலமைச்சர் சொன்ன ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கோயம்புத்தூர் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பாஜகவை நிராகரிப்பார்கள். ஏனென்றால் ஒரு தொழில் நிறுவனம் இங்கே முதலீடு செய்கிறது என்றால் அவர்களுக்கு பிடித்தமான மாநிலம் எது, அதை அவங்க டிசைட் பண்ணணும். ஆனால் எங்கள் மாநிலத்தில் தான் நீங்கள் முதலீடு பண்ணணும், எங்கள் மாநிலத்தில் கம்பெனி தொடங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவது என்ன நியாயம்? இதுக்கு பாஜக பதில் சொல்லி ஆகணும். இனிமேல் எல்லா மேடைகளிலும் முதலமைச்சர் இது வலியுறுத்தணும். இல்லை என்றால் பாஜக இப்படிப்பட்ட பாவத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருப்பதால் தமிழ்நாடு மக்கள் பாஜகவை புறக்கணிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, பாஜக மட்டும் மோடி அவர்களும் சரி அவர்கள் கட்சியும் சரி பொய் பேசுவதில் வல்லவர்கள். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்த பேப்பர் 2 விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இவர் பேசுகிறார், யஷ்வந்த் சிங்கா பாஜகவுடைய மூத்த தலைவர். அவர் சொல்கிறாரு, சில நாட்களுக்கு முன்பு அமித்ஷா சொன்னார், இந்தியா இருக்கிற எந்த பகுதியும் சீனா ஆக்கிரமிப்பு செய்யவில்லைன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வெளியே வந்த பேப்பர். இந்தியாவின் வடக்கு பகுதி எல்லையை பொறுத்தவரை மத்திய அரசு மக்களை தவறாக வழிநடத்துகிறது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் 38,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்திய நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளது. இதை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அளித்த எழுத்துப்பூர்வமான பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொய்யை யார் சொல்றாரு? அமித்ஷா சொல்றாரு. அப்படி ஆக்கிரமிப்பு செய்யல, அதுவும் அவர் பதில் சொல்றாரு. அதுக்கு யஷ்வந்த் சிங்கா, இந்தியாவின் ஒரு அங்குல நிலத்தை கூட சீனா எடுத்துக்கொள்ளவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர்
தற்போது கூறுகிறார். அவர் சொல்வது முற்றிலும் தவறானது. நம் நாட்டின் 38,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக அவரது அமைச்சரவை நண்பருமான பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதிவு செய்துள்ளார். இப்படிப்பட்ட பொய்யை ஒரு உள்துறை அமைச்சர் சொல்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது, அதே அமித்ஷா அதே பக்கத்தில் வந்து தான் குடும்ப கட்சிகள் மக்கள் நலனுக்காக ஒருபோதும் பணியாற்றாது என்றார். அதாவது ஏழைகள், பட்டியலினத்தவர், விவசாயிகள், பழங்குடியினர் ஆகியோரது நலனுக்காக குடும்ப கட்சிகள் ஒருபோதும் பணியாற்றாதுங்கிறார். சரி சொல்கிறார். குடும்ப கட்சிகள் காங்கிரஸோ திமுக. மணிப்பூரில் யார் ஆட்சி நடந்தது? மணிப்பூரில் 2 பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள், ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்களே. அப்போ யார் ஆட்சி? மத்தியில் யார் ஆட்சி? மாநிலத்தில் யார் ஆட்சி? நீங்கள் என்ன பண்ணீங்க? நிவாரணம் பண்ணிட்டீங்களா? நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? உங்களை ஓட ஓட விரட்டுறாங்களே. அதாவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்களை தொடர்ச்சியாக சொல்கிற பாஜக மிகப்பெரிய மோசடியை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறது. இந்த செமிகண்டக்டர் கம்பெனி, இந்த கம்பெனிக்கு பல் சொல்ல வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு உண்டு. ஒரு நிமிஷம், பிஜேபி தரப்பு கருத்து கேட்கலாம். அதாவது பிஜேபி எல்லா கம்பெனியையும் அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் கம்பெனியே இல்லையா? எவ்வளோ கம்பெனிகள் வந்திருக்கு? எத்தனை முதல் டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்திருக்காங்க, குலசேகரப்பட்டினத்தில் ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. ஆகையால் எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். பொதுமாக சொல்லக்கூடாது. தமிழ்நாடு சொல்றது முதலமைச்சர், யாரோ ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. முதலமைச்சர் உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவர் விவரம் இல்லாமலோ அல்லது ஆதாரம் இல்லாமலோ சொல்ல மாட்டாங்கல்ல. அதாவது எலெக்ஷனுக்கு பேசி ஆகணும். அதில் எத்தனை கம்பெனி வந்தது இன்னைக்கு? அதாவது தமிழ்நாட்டுக்கு இன்னும் எத்தனை கம்பெனி தான் வேணும்? அதாவது தமிழ்நாட்டில் குவாரிகளும் கம்பெனிகளும் அதிகமாக போச்சு, குவாரி உடைக்கிறதும். அதனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்க வளங்கள் வந்து சுரண்டப்பட்டிருக்கு. வளங்களுக்கு பத்தலை. படிச்சு லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சு பொறியியல் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல தரமான வேலை வேணும். வரவங்க எந்த இடத்துல சப்சிடி கிடைக்குது, உடனே இடம் கிடைக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ஓஎம்ஆரோ, சென்னையில் ஓஎம்ஆரோ, ஈசிஆரில் வாங்கினா 1 ஏக்கருக்கு 10 லட்சம் கொடுக்கணும் மினிமம். அதுக்கு மேலே ஆகுது. ஆனால் சில இடங்கள்லாம் இன்னும் ஆனால் புவனேஸ்வரில் எங்கேயோ 1 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. ஈவன் மெடிக்கல் காலேஜ் கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் நடத்துகிறாங்க. ஏன்னா இனாமாக இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு. தொழிற்பேட்டைக்கு சிப்காட்னு எடுத்து உருவாக்கி பல எதிர்ப்புக்கு மத்தியில விவசாயிகள் பல தரப்புல எதிர்ப்பு இருந்தா கூட பேலன்ஸ் பண்ணணும்னு நிலத்தை எடுத்து அரசாங்கம் தொழில் ஒரு நிறுவனம் தொழிலுக்கு வருதுன்னு சொன்னா கவர்மெண்ட் தான் லேண்ட் பேங்கை கொடுக்குது. அது ஒசூரா இருந்தாலும் ராணிப்பேட்டையா இருந்தாலும் எவ்வளவு நாளாக ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு எவ்வளோ நாளாக இவங்க நிலத்தை கையகப்படுத்திட்டு இருக்காங்க. முதல்ல ஸ்ரீபெரும்புதூர்னாங்க, அப்புறம் அங்கே நாங்கள் இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் போயிருக்கு. இது என்னைக்கு லேண்ட் அக்வயர் பண்ணி கொடுக்கணும். ஆனால் ப்ரைவேட் கார்பரேட் கம்பெனிக்குன்னா நான் தமிழ்நாட்டிலையும் லேண்டெல்லாம் சீக்கிரமாக கிடச்சிடுது, அதை வாங்கி கொடுக்குறவங்க அவங்க சீக்கிரம் வாங்கி கொடுத்துறாங்க. இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு. ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு வர மாட்டீங்க. அதாவது முதலமைச்சர் சொல்றது ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டு கம்பெனியை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அமைய வேண்டிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலை 6500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சொல்கிறார். அதாவது பிஜேபி ஒரு நாள் அப்படிலாம் செய்யாது, செஞ்சது கிடையாது. அப்படிலாம் மிரட்டிலாம் கொண்டு போயிருக்காது. இதை வந்து நம்ம முதலமைச்சர் பதிலாம் சொல்லணும். எவ்வளோ மிரட்டினாங்க என்ன ஏதுன்னு அவர் நேரடியாக கேட்கக்கூடியது தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இவங்க அதுக்காக எழுதியிருக்காங்களா நீங்கள் குஜராத்துக்கு ஏன் கொண்டு போனீங்க? இப்போ ஸ்டெர்லைட்டே இங்கே பிரச்சனை இருக்குது, அதுவும் குஜராத்துக்கு போகுது தான் சொல்கிறாங்க. என்னென்ன கம்பெனிலாம் வேண்டாங்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே இது பொல்யூட்டட் கம்பெனி எல்லாம் இங்கே வந்துருது. அட்டாமிக் எனர்ஜினாலும் சரி இதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்கிற அணு உலைகளை கொண்டு வந்து நிறுவுறாங்க. இந்தியா முழுசும் வேணான்னு சொல்கிறத தமிழ்நாட்டில் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இதான் மறுபடியும் நடக்கிறது. அதனால நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நானும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா எப்பவும் வந்து தமிழை பிடிச்சிக்கிறாங்க எல்லாரும். இன்னைக்கு தமிழுக்கு புது வாழ்வு கிடைச்ச மாதிரி தமிழ் என்னைக்குமே ஒரு செம்மொழி, நல்ல மொழி. இதில் 100 மொழிகளில் முக்கியமான மொழி பழைய மொழி தமிழ் மொழி தான். ஆனால் இன்னைக்கு அவங்க பிஜேபி சொல்கிறாங்கன்னா இவரும் தமிழை வந்து தமிழை வளர்க்கணும், தமிழை வந்து பிஜேபி கெடுத்துறோன்னு. யாரும் எதையும் கெடுக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பேசுனாங்க, தமிழை வளர்த்தாங்க. உலகம் முழுசும் இருக்க தமிழ் மக்களுக்காக பாடுபடணும். இலங்கையில் இருந்த தமிழ் மக்களை மொத்தமாக அடிச்சு கொண்டாங்களா? அப்போ யார் பாடுபட்டா? தமிழ்நாட்டு மந்திரி ஒருத்தரையும் ஆணைமுத்து ராசாவையும் எம்பி கனிமொழியும் ஜெயிலில் போட்டாங்களே, திகார் ஜெயிலில். இது இவங்க தானே பண்ணாங்க. இவங்க என்ன நியாயம் வந்து இன்னைக்கு பேசுகிறார் ராகுல் காந்தின்னு தெரியல. அதாவது பாஜகவை சேர்ந்த ராஜலட்சுமி அவர்கள் ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தையை விட்டு விட்டார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ் மண்ணை சேர்ந்தவர். அவங்க சொல்கிறாங்க எல்லா கம்பெனியும் தமிழ்நாட்டு தான் வேணுமா, போனால் என்னன்ற மாதிரி சொல்கிறாங்க. போன என்னங்க நம்ம நாடு எல்லா கிடையாது, அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்கள் குஜராத்துக்கு மிரட்டி சென்று
அமைத்தீர்கள் என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைக்கிறார். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய Land பொறுப்பு value இல்ல. அதாவது எப்படிப்பட்ட பொறுப்பு அது? போனா போச்சு. நம்ம அப்புறம் தமிழ்நாட்டுல கிடையாது. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிடையவே கிடையாது. நீங்க அபாண்டமா சொன்ன போய் வார்த்தை அபாண்டமா போய் இங்கதான் எல்லா சொல்லக்கூடாது. கம்பெனியும் வரணுமா? இதான் different character. எல்லா அதான் நீங்க அதான் நானே வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுங்க. பெங்களூர் பாம்பேல எப்படி போச்சு அது மாதிரி தமிழ்நாடு ஆயிடுச்சு. கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி தட்டுப்பாடு எவ்வளவு சென்னையில இருக்கு, இட தட்டுப்பாடு எவ்வளவு அப்ப அதனால கம்பெனி வரக்கூடாதா? கம்பெனி வரக்கூடாது. கம்பெனி ஓரளவு தாங்க வரணும். அதுக்கப்புறம் ஒரு சஸ்டைனபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நிலைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி தான் இருக்கணும். வளர்ச்சி வந்து ஒரேடியா வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. என்வாயரன்மெண்டெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது. கோடிக்கணக்கில் எல்லா குவாரிகளையும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியை கொண்டு போறாங்க. பாஜக அப்போ நானே கேட்கிறேன், எதுக்கு ராணுவ தளவாடங்கள் நிறுவனம் வந்து கோயம்புத்தூர்ல போட்டீங்க? எதுக்கு அறிவிக்கீங்க? அங்க எங்க நார்த்லயே கொண்டு போயிருக்கலாமே. தொழிற்சாலைகள் இது பண்றதுன்னு ஒரு நிமிஷத்துல ஐயநாதன், இது வந்து ஒரு ஆல் இந்தியா பினாமினாவே பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சிருந்த நேரத்தில் உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்ல இருந்து ஒன்று சொன்னாங்க. காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே இந்த கூட்டணி அரசு வந்து மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய முதலீட்டை மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது குற்றம் சொன்னாங்க. இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டு வருது. அடுத்ததாக திரு ஜவஹர் அலி சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, சித்தாந்தம்லாம் 1000 பேசலாங்க, அதுக்கெல்லாம் மக்கள் வந்து ஓட்டு போட போகிறதில்ல, சித்தாந்தம்லாம் இதில் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய தலையாய பிரச்சனைகளை தான் பேசணும், வாழ்வாதார பிரச்சனைகளை பேசணும் அப்படின்றாரு. இது வந்து சித்தாந்த மோதல் அப்படின்னா அது வந்து வாழ்வாதார பிரச்சனைகளை பேசாதா? அது சித்தாந்தம் அப்படின்ற ஒன்றுக்கு ரெலவன்ஸே இல்லையா? இல்லை, அது அவருடைய மேலோட்டமான ஒரு பார்வை. அவர் ஆழ்ந்து பார்க்கல. சித்தாந்தம்னு வர்ற இடத்துல தான் வந்துட்டு அஇஅதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே வந்துட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களிடையே நிலை பெற்று நிற்கிறது. இன்னைக்கு கூட இதை ஒழிக்கிறதுக்கு பாஜக முயற்சிக்குது. அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த இதை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் அது கவனம் செலுத்துது அப்படின்னோம்னா, இல்லவே இருக்கவே இருக்காதுன்னு அது சொல்லுது அப்படின்னோம்னா, அந்த கோபத்துக்கு காரணம் என்ன? அந்த வன்மத்துக்கு காரணம் என்ன? சித்தாந்தம் தான். சுயமரியாதை, சமூக நீதி, பெண்ணுரிமை, அனைவருக்குமான சமத்துவம், இப்படியான அடிப்படைகளில் வைத்து வளர்ந்ததுனால தான் தமிழ்நாடு வந்துட்டு ஒரு முன்னேறிய மாநிலமாகவே இருக்குது. எனவே தமிழ்நாட்டை வந்துட்டு இந்த கொள்கை பாதையிலிருந்து விலக்கிக்கிட்டு பார்க்கக்கூடிய பார்வை வந்துட்டு சரியான பார்வையும் இல்லை, அது முதிர்ச்சியான பார்வையும் இல்லை, அது உண்மையும் அல்ல. அவ்வளவுதான். ராகுல் காந்தியோட இன்னைய ஸ்பீச் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நரேந்திர மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. கோயம்புத்தூர்ல பிஜேபியே தான் மேலே வரும், அதிமுகவே காணாமல் போயிடும் அப்படின்னு பிஜேபி ஒரு பரப்புரையை வலிமையாக செய்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியை விமர்சித்தார். அடுத்து வந்து எடப்பாடி வந்து எந்த பிரதமர் வேட்பாளரையும் அவர் சொல்ல, யார் பிரதமராக வரக்கூடாதுன்னு எதிர்க்கிறாருன்னு தெரியல, அவர் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய கோயம்புத்தூரோட பிஜேபி வேட்பாளரை பற்றி கூட அவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கூட சொல்லாமல் அதை அவர் ஒரு பொருட்டாவே கருதாத ஒரு தன்மையை பார்த்தோம். மோடி ஒரு பக்கம் பேசுவதும், இன்னைக்கு நிர்மலா சீதாராமன், அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்காங்க, நேற்று நட்டாவும், அதற்கு முந்தின நாள் ராஜ்நாத் சிங், இப்படி வரக்கூடிய தலைவர்களுடைய பலதரப்பட்ட பிஜேபியுடைய அடுக்கடுக்கான கேம்பெயினை ஒரு ரேலி முறியடிச்சிருமா? ராகுல் காந்தி அண்ட் மு.க. ஸ்டாலின் இவங்க 2 தலைவர்களும் பேசக்கூடிய இந்த கூட்டு பரப்புரை அப்படின்றது முறியடிச்சிருமா? இல்லை, காட்சிகள்னால எதுவுமே ஆகிடாதுங்க. ஒரு ஆழமான சிந்தனை வந்துட்டு இவர்களுடைய உரை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்றது தான் நிர்ணயிக்கும். 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதான ரிஃப்ளெக்ஷன் அது முதல்ல. 2வது விஷயம், நாங்கள் வந்தால் என்ன அப்படின்ற 2 விடயம் தான். அந்த 2 விடயம் தான் இன்றைக்கி வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு ஒரு பெரிய சிந்தனைக்கு பேசுபொருளாகவும் இருக்குது. அதுதான் அரசியல். எனவே அந்த இடத்தை தாண்டி இவங்க ஷோ நடத்துறதுனாலையோ, நிறைய கூட்டத்தை காட்டுறதுனாலையோ, இல்லை ரோட் ஷோ நடத்துறதுனாலையோ எதையும் அவங்க சாதிச்சிட முடியாது. என்ன சொல்கிறார் இன்னைக்கு காங்கிரஸினுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிச்சு, என்ன செய்கிறேன்னு சொல்லுது அப்படின்றது தான் முக்கியம். நமக்கு தெரியும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் இருந்தபோது அப்போ வந்துட்டு பிரதானமாக வந்துட்டு திமுகவினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னோம்னா, அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம், அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்றது பிஜேபியினுடைய கொள்கை வழி பாதையே வந்துட்டு தடுத்து நிறுத்தியது. அந்த 5 ஆண்டு காலமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அவங்க அயோத்தி எல்லாம் பற்றியெல்லாம் பேசலை, எதுவும் பண்ணலை. ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க வந்துட்டு வளர்ச்சியின் மீது தான் இருந்துச்சு, பொருளாதாரத்தின் மீது தான் இருந்துச்சு. எனவே அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் வந்துட்டு
இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய மாநில கட்சிகள் இந்திய ஒன்றிய அரசில் செய்யறது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னோம்னா, ஒரு ஒப்பிட்டு சொல்கிறேன் சகோதரனுக்காக. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்தபோது சிறுபான்மையினர் உட்பட பெரும்பான்மை எல்லா இந்திய மக்களினுடைய இடையே சமூக அமைதியும் இணக்கப்பாடும் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஆதரித்து அந்த பாஜகவினுடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இதே சமூக அமைதி இணக்கப்பாடு எப்படி இருந்துச்சு? இதை நீங்கள் ஒப்பிட்டிங்கனாலே தெரியும் எதை நம்ம ஏற்றுக்கிறனோ எதை நம்ம நிராகரிக்கணும் அப்படின்றது தெரியும். எனவே அந்த அடிப்படைகள் ரொம்ப முக்கியம். வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் அமைதியினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தூரம் முதலீடுகள் வருது அப்படின்னோம்னா அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த இணக்கப்பாடு, தொழிலாளர் திறன், எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு இங்கே நிலவக்கூடிய ஒரு அமைதி தான். அந்த சமூக இணக்கப்பாடு இல்லை அப்படின்னோம்னா அது வளராது, வளர்ச்சி சாத்தியப்படாது. எனவே இது ஒன்றும் சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையையும் தாண்டியது. இது வளர்ச்சிக்கான அடிப்படையாக சமூக ஒற்றுமை இருக்கணும், இணக்கப்பாடு இருக்கணும், அமைதி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே இதுக்கு அடிப்படையாக நிற்கிறது வந்துட்டு ஐடியாலஜி தான், கொள்கை தான், கோட்பாடு தான், பெரியார் தான், அண்ணாவுடைய ஜனநாயகம் தான். இதெல்லாம் மறுக்கவே முடியாது. அதனுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய இன்னைக்கு ஒரு காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நேரத்தில் அது மதிய உணவு திட்டம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது காலை உணவு திட்டமாக வருது. ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை அந்த இலவச பயணமாக இருக்கட்டும், அது எப்படியாப்பட்ட தாக்கத்தை அந்த மக்களிடையே ஏற்படுது, என்ன விதமான பயனை அவர்கள் அடைகிறார்கள், அதன் மூலமாக இந்த மண் பெறக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படைகளில் தான் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். எனவே சித்தாந்தம் அப்படின்ற ஒரு இடத்தையும் கழிச்சிட முடியாது, நாம் தொடர்ந்து அரசியல் அப்படின்றதையும் விட்டுவிட முடியாது. நரேந்திர மோடியால் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த சக்தியாலும் தமிழர்களை வீழ்த்த முடியாது என்று பிரதமர் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி ஆவேசமாக பேசியிருப்பது என்னன்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். நரேந்திர மோடியால் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த சக்தியாலும் தமிழர்களை வீழ்த்த முடியாது என்று ராகுல் காந்தி ஆவேசமாக பேசியிருப்பது பாஜகவுக்கான எச்சரிக்கை என்று 32% பேரும், தேர்தல் நேர பேச்சு என 14% பேரும், ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வெளிப்பாடு என்று 54% பேரும் அந்த கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. திரு சூர்யா. இங்கே ஜவஹர் அலி சார் பேசும்போது சொன்னாங்க, அவங்க வந்து ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவராக காட்டுவதற்கு பாஜக பண்ணுற முயற்சி தான் அவர் கரசேவைக்கு ஆள் அனுப்பினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2024 கிருஷ்ணகிரியில் KP முனுசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, ராமர் கோயில் திறப்பு விழா பற்றின உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு. அதற்கு அவர் பேசியது, முதல்வராக இருந்தபோதே கரசேவைக்கு செல்லுங்கள் என கட்டளையிட்டவர் ஜெயலலிதா. ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்கள் தலைவர் முழு ஆதரவை தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியும் உடல்நலம் குறைவாக உள்ளது, சற்று உடல்நலம் தேறினால் கலந்து கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். இதை சொன்னது பாஜகவினுடைய தலைவர்கள் கிடையாது, அதிமுகவினுடைய முன்னணி தலைவர் KP முனுசாமி அவர்கள். இது ஒன்று. அடுத்தது, இங்கே வந்து மோடியே ஒரு OBC தான், சமூக நீதிக்கு காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்னு கேட்டாங்க. 2 பேருமே கேட்டாங்க. ஒன்று ராஜலட்சுமி மேடம் கேட்டாங்க, சமூக நீதிக்கு என்ன செய்ததுன்னு ஜவஹர் அலி சாரும் கேட்டாங்க. என்ன சொல்கிற, ஒரே ஒரு கேஸை மட்டும் பார்த்தோம்னா புரியும். 2006 வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டில் எஜுகேஷனில் ரிசர்வேஷன் கொடுத்துட்டோம். ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் OBCக்கும் ரிசர்வேஷன் இல்லை, SC STக்கும் ரிசர்வேஷன் இல்லை. அபய்நாத் அப்படிங்கிற ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் என்ன கேட்குறாங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் கோட்டாவில் MDMS படிப்புக்கு ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. SC STக்கு கேட்குறாங்க அபய்நாத் வழக்கில். அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு அஃபிடவிட் போட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்றோம், ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு. சலோனி குமார்னு ஒரு வழக்கு வருது, OBCக்கும் அந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷனை கொடுங்க அப்படின்ட்டு. அந்த வழக்கில் தொடர்ந்து ஆர்குமெண்ட்டை எதிராகவே வைத்துக்கிட்டு இருக்கிறது பாஜக. திமுக உள்ளிட்ட கட்சிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு அங்கே ஏன் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. சலோனி குமார் வழக்கில் எங்களுக்கு கொடுங்கன்னு தான், அஃபிடவிட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அந்த வழக்கு முடிஞ்சாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ண கட்சி பாஜக. இதுதான் பாஜகவினுடைய சமூக நீதிக்கும் காங்கிரசினுடைய சமூக நீதிக்குமான அடிப்படை வேறுபாடு. தமிழ் மீது என்ன அட்டாக் வந்துடுச்சு ராகுல் காந்தி இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்க. இங்கே மேடம் சொன்னாங்க, எதற்கெடுத்தாலும் இவர்கள் தமிழ்ங்கிற பிரச்சனையை எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. தமிழ்ங்கிறது பிரச்சனை இல்லை மேடம், அது எங்கள் உணர்வு. அந்த உணர்வின் மீது தான் 100 ஆண்டு காலம் இங்கே அரசியல் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு என்ன தமிழுக்கு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா, பிரதமர் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றத ஒரு கிரிட்டிக்ஸாக பார்க்குறாரு, அது ஒரு அரசியலாக பார்க்குறாரு. 98% நான்வெஜ் சாப்பிடக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அது பயத்தை கொடுக்கும்.
இன்னைக்கு இந்தியா முழுக்க இவர்களுடைய சித்தாந்தம் செல்லுபடியாகுது. இவங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் ஏத்துக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் நிராகரிக்குது. நீட் கொண்டு வரீங்களா, நிராகரிக்கிறது. இந்திய திணிக்கிறீங்களா, நிராகரிக்குது. இந்தியான்னு நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்குறீங்களா, அதை நிராகரிக்குது. இடபிள்யூஎஸ் கொண்டு வரீங்களா, தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்க்குது. கான்ஸ்டிடியூஷனை மாத்துவேன்னு சொல்றீங்களா, தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்க்குது. 370 காஷ்மீருக்கு நீக்கினா தமிழ்நாடு மட்டும் தான் கொந்தளிக்குது. சிஏஏவை கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தான் கடுமையா எதிர்க்குது. அப்ப இந்த மாதிரி இவர்கள் உருவாக்க விரும்பக்கூடிய இந்துத்துவ தேசியத்திற்கு எதிரான மனநிலையில் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் தான் இருக்கு. என்ன பண்றாங்க? நிதியை குறைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உதவி மானியத்தில் 2.5%, நிதி பங்கீட்டில் 4%. அடுத்து பிரதிநிதிகளை குறைக்க போறாங்க. எங்களுக்கு என்ன அச்சம் இருக்குன்னா, இன்னொரு முறை ஆட்சியில் ஒரு பெரிய பலத்தோட வந்து உட்காந்துட்டாங்கன்னா, காஷ்மீரை எப்படி துண்டாடினாங்களோ, காஷ்மீருக்கான அந்தஸ்தை எப்படி பறிச்சாங்களோ, அதே போல தமிழர்கள் நலனுக்கு எதிராக இன்னைக்கே வந்து அவங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்க இருந்து குஜராத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. நாளைக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை துண்டாடி விடுவார்களோ என்கிற பயம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த பயத்தை ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றார். எந்த சக்தியாலும் உங்களை தொட முடியாது, அது மோடியே நினைத்தாலும் உங்களை தொட முடியாதுங்கிறது ராகுல் காந்தியினுடைய பேச்சு எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. நன்றி. திரு ஜவஹர் அலி, நிறைவு பார்வை சுருக்கம். குணா சார், அதாவது நான் கேட்குற அவர்கிட்ட, பாபர் மசூதி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இடிக்கப்பட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்க முடியும் நரசிம்ம ராவ். ஆனால் அதை தடுக்கல. அப்போ யார் முழுமையான குற்றம் என்றால் ஜெயலலிதா அனுப்பின ஆட்களை தடுக்கணும்னு சொல்றார். ஏங்க கொஞ்சம் அமைதியா. காங்கிரஸ் ஆட்சி அதிமுக ஆதரவு நிலையில் இருந்தது. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் அதிமுக கூட்டணி நரசிம்மராவ் தான் இருந்தாரு. சார் குணா சார், நீங்க அவங்க எல்லாம் பேசும்போது அமைதியா இருக்கீங்க. நான் வெளியில இருந்து பேசுறேன். என் பாயிண்ட முழுமையா சொல்லப்படாது, உடனே கட் பண்ணிடுவீங்க. அந்த விவாதத்தை அவர் பேசினாரு, பொய்களா வாங்க சார் ப்ளீஸ். சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு. பாயிண்ட்டுக்கு தான் சார் வர, நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்களா? அவர் சொன்னாரு கரசேவைக்கு கேபி முனுசாமி சொன்னாருன்னு சொன்னாங்க. இப்போ எங்களால் தலைவரால் போக முடியாது. கரசேவைக்கு அப்படியே அம்மா ஆள் அனுப்பிச்சிருந்தா கூட அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்தாங்களா, அதுதான் சமூக நீதி, அதுதான் மதசார்பற்ற நிலை. இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு இஸ்லாமியர்களை அரவணைத்தார்கள, அதுதான். அதே சமயத்தில் குஜராத்தில் கலவரம் ஏற்பட்ட போது அது வேறு மாநிலம் பிரச்சனை என்று சொன்னவர் கருணாநிதி. அது தாடி வைத்த தீவிரவாதி என்று சட்டமன்றத்தில் சொன்னவர் கருணாநிதி. இருக்கட்டும், நான் கடைசி மேட்டருக்கு வந்துடுறேன். நான் கேட்கிறேன் சார், ஆர்எஸ்எஸ் கொள்கை, ஆர்எஸ்எஸ் எப்போ இருக்கா, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அன்றைக்கு வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும் போதும் ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றி தான் அது ஆட்சி அமைந்தது. அன்றைக்கு 1999 2004 அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை இருந்ததா இல்லையா? அப்போ திமுக கூட்டணியில் இருந்தது, அது எப்படி என்று சொல்லுங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், சித்தாந்தம் வேண்டாம் என்று சொல்றேன். சித்தாந்தம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்திலும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும். ஆனா அந்த சமூகம் மற்ற சமூகத்தினுடைய சித்தாந்தத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்திவிடக் கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் கேட்பது, இன்றைக்கு நம்ம ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார, கல்வியை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் மாநில அரசு விரும்பினால் அந்த மாநில பட்டியலுக்கு நான் கொண்டு போய் அனுமதிப்பேன் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரா? இல்லையே. அதை ஏன் கேட்கலங்கிறத நான் கேட்கிறேன். அது இல்லாம ஏதாவது வந்து தமிழர்களை எதெல்லாம் பொதுப்பட்டியல் இருக்கோ அதெல்லாம் மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம், பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எந்த கூறும் பிஜேபி அறிக்கையில இல்ல. இல்ல சரி, அப்படி சொன்னாங்கன்னா சரி, அதை செஞ்சாங்கன்னா அவங்க ஆட்சி காலத்துல தான் சரி, அவங்க ஆட்சி காலத்தான் தமிழ்நாட்டுக்கு அதாவது ஒத்து வராத பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நான் பட்டியல் போட முடியும். நான் சார் நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். இன்றைக்கு நீங்கள் அதானியை பத்தி பேசுறீங்க, அம்பானியை பத்தி பேசுறீங்க. தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலும் சரி அதிகமான கான்ட்ராக்டுகள் இன்றைக்கு கொடுக்கப்படுவது திமுக அரசாங்கம் அதானிக்கும், கேரளா அரசாங்கம் அதானிக்கும் தான் கொடுக்கிறார்கள். அப்போ அவர்கள் வார்த்தைகளால் மட்டுமே அதானி அம்பானி பயன்படுத்துறாங்க தவிர, ஆனால் தொழில் ரீதியாக நன்றி 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 செய்கிறார்கள். ஒன்லைன், அதாவது இந்த தேர்தலில் முக்கியமான விஷயம், இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த துரோகத்தை மட்டுமல்ல, பிரதமர் பிஎம் கேர் ஃபண்டு சொன்னார், முதலமைச்சர் எலக்ட்ரோல் பாண்டை பற்றி சொன்னார், சிஏஜி ஊழல் பற்றி சொன்னார். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மத்திய நிதியமைச்சருடைய கணவர் பிரபாகர் சொன்னார், இந்த ஊழல் இந்திய அளவில் மட்டுமான ஊழல், உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஊழல் சொன்னார். அப்படிப்பட்ட ஊழலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னார்.
ராகுல் காந்தி அதை வலியுறுத்தினார். அதாவது பாஜக ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை, அதானியுடைய ஆட்சியை, அதானியுடைய அதிகாரத்தை நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போது வெறும் தொழிலதிபர்களுக்கு மட்டுமே ஆட்சி நடத்துகிற ஒரு பாஜக ஆட்சி, தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்சி, சாமானிய மக்களை பற்றி கருத்தில் கொள்ளாத ஆட்சி, இப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் ஏற்பார்களா என்ற கேள்வி, இப்படிப்பட்ட விவாதம் கண்டிப்பாக இந்த பரப்புரையால் பெரிய விவாதம் நடக்கும். அதானிங்கிறாங்களே, டாடா பிர்லாலாம் அந்த காலத்தில் இல்லையா? அது மாதிரி இன்னொன்று காங்கிரஸோட பழைய கொள்கைகளும் நடைமுறைகளும் பார்க்கும்பொழுது இப்போ என்ன மறு அவதாரம் எடுத்துட்டாங்களா? அந்த மறு அவதாரம் உண்மையாக இருக்குமா? அவங்க சொல்கிற இதெல்லாம் அஜெண்டா எல்லாம், அதாவது அவங்க தேர்தல் அறிக்கையை அப்படியே கொடுத்துருக்காரு இன்றைக்கி ராகுல் காந்தி. அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறது எல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்களுடைய பழைய கால செயல்பாடுகள் அதுக்கு உத்தரவாதம் அளிக்கலை. சார் நன்றி. திரு ஐயநாதன். அதான் மறு அவதாரம் தான். இப்போ சகோதரிக்காகவே இந்த பதிலை நான் சொல்கிறேன். 1990 சமூக நீதி காவலர் மண்டல அறிக்கையின் அடிப்படையில் இதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் பொழுது எதிர்த்த காங்கிரஸ் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்தி அளிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஒரு அவதாரம், மறு அவதாரம் தான். ஆனால் அன்றைக்கு எதிர்த்த பாஜக இன்று வரை வன்மமாக எதிர்த்து கொண்டு, அதே நேரத்தில் முன்னேறிய சாதியினருக்கு மட்டுமே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று அந்த இடஒதுக்கீட்டை தருகிறது. அதைத்தான் சொல்கின்றோம் ஒழிக்கப்பட வேண்டிய அரசு மோடி அரசு என்று, வரவேற்க வேண்டிய இது கூட்டணி என்று இந்தியா கூட்டணியை வரவேற்பதற்கு காரணம் அவர்கள் மாறுகிறார்கள், உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் உரிய ஒதுக்கீட்டை தருவதற்கு சம்மதிக்கிறார்கள். இதுதான். மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. அடுத்ததா 9:30 மணிக்கு நடிகர் பிரகாஷ் ராஜுடைய சிறப்பு நேர்காணல் இருக்குது. இந்த கருத்து பகிர்வுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.